தேர்தல் ஆனது ஒரு இண்டிபெண்டன்ட் பார்ட்டி. இவர்களுக்கு ஆதரவாக இருந்தா அதை ஒண்ணு சொல்றாங்க, இவங்களுக்கு ஆதரவாக இல்லைன்னா ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. தொடர்ந்து எல்லா பிரச்சனைகளையும் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க நிலைப்பாடுல தவறினாங்க, திமுகவோட ஒரு தாண்டா குட்டியா மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சிருக்காங்க. கம்யூனிஸ்டோட நிலைப்பாடு இப்ப எப்படி இருக்கு, முந்தி இருந்ததுக்கு? இடையில கம்யூனிஸ்ட் கட்சிங்க லேசா ஒரு சின்ன சலசலப்பு வந்துச்சு, அதுக்கு பிறகு அவங்க எல்லாம் கூப்பிட்டு சரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல, அங்க எல்லாமே சால்ரா போடுற கூட்டணி மாதிரி தான் இருக்கு. பெரிய முறைகேடு நடந்திருக்கதா ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு ஆதாரங்களோட. அதுக்கு நம்ம துரைமுருகன் சார் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தமிழக மக்களுக்கு இல்ல எங்க முறைகேடு நடந்ததா சொல்றாங்க. தமிழ்நாட்டிலயும் கொண்டு வந்திருக்காங்க, பீகார்ல உள்ள வாக்குகள் மாதிரி தமிழ்நாட்டிலயும் வந்து 60 லட்சம் வந்து அவர் குற்றச்சாட்டை முன் வைத்த நிலையில 5 மாநிலங்களோட பீகார் ஆன்லைன்ல இருந்து எடுத்துக்கிறாங்க. பீகார் அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டை வேணும்னே சொல்றாங்க. பீகார் மாநிலத்தில் நடந்தது என்ன, மொத்தம் 66 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்கான்னு நினைக்கிறாங்க. அது 66 லட்சத்துல 21 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த விஷயம் துரைமுருகனுக்கோ மற்றவங்களுக்கோ தெரியுமா? 66 லட்சத்துல 21 லட்சம் பேர் இறந்தே போயிட்டாங்க. 30 லட்சம் பேர் அங்க இல்லவே இல்லை. இப்படிதான் அவங்களுடைய வெற்றிக்காக தான் அவங்க இது குறை சொல்லிட்டே இருக்காங்களே தவிர வேற ஒன்றும் விஷயம். அது வந்து இன்னைக்கு திமுக தான் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படியாவது ஜெயிக்கணும், வெற்றி பெறணுங்கிற நோக்கம். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய சம்பவமும் எங்களுடைய தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியுடைய தலைவர் இபிஎஸ் அவர்களும் போகிற பிரச்சாரத்தில் வருகிற கூட்டங்களும், இன்னைக்கு நாங்கள் போகிற பிரச்சாரத்தில் வருகிற கூட்டங்களும் இன்னைக்கு மக்கள் விரோத சக்தியை வீட்டுக்கு அனுப்புகின்ற கூட்டமாக எல்லா மக்களும் பேசிக்கொள்கிறார்கள். அது வந்து வியாபாரிகள் மத்தியிலும் சரி, மாணவர்கள் மத்தியிலும் சரி, இன்னைக்கு எல்லா தொழில் செய்யக்கூடிய மத்தியிலும் சரி, இன்னைக்கு இந்த அரசாங்கத்தால எல்லாருக்கும் மிகப்பெரிய தொந்தரவு. அதிமுக பொதுச்செயலாளரோட இப்ப சுற்றுப்பயணங்கள் எல்லா பக்கம் போயிட்டு இருக்கீங்க, எழுச்சி எப்படி இருக்கு தமிழ்நாடு? அதான் இப்ப சொன்னால எல்லா இடத்துல மேட்டுப்பாளையத்தை ஆரம்பிக்கும் போது அங்க இருந்த கூட்டத்தோட நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரிச்சுட்டே இருக்கு. அதாவது யாராவது இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி வரமாட்டாங்களா அப்படின்னு நினைக்கும் போது தேசிய ஜனநாயக கூட்டணியை மக்கள் சிந்திச்சு கொண்டிருக்கிறாங்க. தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக இன்றைக்கு தமிழ் மாநில கல்விக் கொள்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதாவது நாங்க எப்பவுமே மும்மொழி கொள்கையை ஏற்று பார்க்க மாட்டோம், நாங்க எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் தெரிவிச்சிருக்காரு. அதாவது தேசிய கல்விக் கொள்கையை அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க. 95% அப்படியே காப்பி அடிச்சுட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுருக்காங்க. அதாவது மும்மொழி கொள்கை மட்டும், அதை மட்டும் விட்டுட்டு மீதி பூரா அவங்க சொன்னது அப்படியே இன்னைக்கு காப்பி அடிச்சு சொல்லியிருக்கிறாங்களே தவிர இவங்க புதுசா எதுவுமே சிந்தனை பண்ணியோ எதுவுமே மக்களுக்காக மாணவர்களை சிந்தனை பண்ணி எதுவும் செய்யலை. ஆனா சிந்தனை பண்ணி மாணவர்களை நல்லதை சிந்தனை பண்ணி செஞ்சது மத்திய அரசு. அவங்க கொண்டு வந்தது தேசிய கல்விக் கொள்கை, அதை அப்படி ஈயடிச்சாங்க, காப்பி அடிச்சிருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.